கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் வசனம் 14 முதற் பகுதி. தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்களும் நானும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம். அதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், அநேக நேரம் நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய வாழ்க்கை ஏதோ நம்முடைய கரத்தில் இருப்பதைப் போலவும் நாம் ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால், நாம் ஓடி ஓடி பிரயாசப்படாவிட்டால் வாழ்க்கை என்பது வீணாகிவிடும். நாம் உயர்வதற்கும் அல்லது இந்த உலகத்தில் சுகமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் நாம் மட்டுமே பிரயாசப்பட வேண்டும் என்று நாம் தவறாக நினைத்து கொண்டு இன்றைக்கு அநேகர் என்ன செய்கிறார்கள், தங்களை தாங்களே உருவ குத்தி கொண்டு முயற்சித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சீஷர்கள் படவிலே அவர்கள் பிரயாணம் செய்யும் பொழுது படகு நிரம்பத்தக்கதாக அல்லது உடையத்தக்கதாக அங்கே கடலிலே தண்ணீர் கொந்தளித்து கொண்டிருக்கிறதை, அலை மோதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு அதே படகில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இந்த 12 சீஷர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி ஆகிலும் கரை சேர்ந்து விட வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான முயற்சிகளை, அவர்களுக்கு என்னவெல்லாம் தெரியுமோ அந்த தந்திரங்களையெல்லாம் பயன்படுத்தி அந்த காற்றையும் கடலையும் எதிர்த்து அவர்கள் தங்களுடைய முழு பலத்தை பயன்படுத்தி கரைக்கு வந்துவிடலாம் என்று முயற்சிக்கின்றார்கள். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இறுதியாக என்ன நடக்கிறது, ஒரு மிகுதியான ஒரு தோல்வியை அடைகிறார்கள். அந்த தோல்வி அடைந்த பிறகு மரண பயம் அவருக்குள் வந்து விடுகிறது. அப்பொழுதுதான் தன் அருகில் இருக்கின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞாபகத்திற்கு வருகின்றார். அப்பொழுது சென்று அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையோ என்று கேட்கிறார்கள். இன்றைக்கு நாமும் கூட அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறோம். பல காரியங்களை, பல துன்பங்களை நாமே வருவித்து கொண்டு, பல இன்னல்களுக்குள்ளாக நாமே நம்மை உட்படுத்தி கொண்டு, பலவிதமான கஷ்டங்களை நாமே கூலி கொடுத்து வாங்கி கொண்டு, பிறகு கடவுளை பார்த்து சொல்லுகிறோம், ஆண்டவரே, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஏன் என்னை கொஞ்சம் கூட இரக்கத்தினாலோ அல்லது உம்முடைய கிருபையினாலோ நீர் என்னை கண்ணோக்கி பார்க்காமல் இருக்கிறீர் என்று கடவுளை கேள்வி கேட்கின்றோம். காரணம் ஏன் இப்படி நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் என்றால், ஒன்றை மறந்து விட்டோம். அது என்ன? தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும் என்பதை மறந்துவிட்டு, கடவுள் நமக்கென்று என்ன வைத்திருக்கிறார், கடவுள் என்ன செய்ய முயற்சிக்கிறார், கடவுள் என்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், அதுதான் உண்மை, அதுதான் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை மறந்து நாம் என்ன செய்கிறோம், நாம் முயற்சிக்கின்றோம். இந்த முயற்சி என்று நான் சொல்லும் பொழுது வேலைக்கு செல்வது, நன்றாக படிப்பது, இதையெல்லாம் அல்லவே அல்ல. மாறாக பலவிதமான உபாய தந்திரங்களை, கடவுளுக்கு விரோதமாய் அல்லது கடவுள் அனுமதிக்காத காரியங்களை செய்ய முற்படுவதை குறித்து நான் சொல்லுகின்றேன். இப்படி பிரயாசப்பட்டு தோல்விக்குள்ளாகிறோம். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று கடவுள் எண்ணத்தை தீர்மானித்திருக்கிறாரோ அது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் அனுகூலமாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும், அது நிரந்தரமானதாக இருக்கும். ஆகையால் நாம் இப்படி முயற்சித்து மூக்குடைப்பட்டு நாம் பிறகு ஆண்டவரிடத்தில் போய் நின்று, ஆண்டவரே,
என்னை கைவிட்டு விடாதிரும் என்று கேட்பதற்கு முன்பாக, இதோ கர்த்தாவே, என் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது, என் எதிர்காலம் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. உம்முடைய கிருபை அல்லாமல் என்னுடைய சுய புத்தி ஒன்றத்தையும் சாதிக்காது. ஆகையால் உம்முடைய திருக்கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, நீர் செய்வது எதுவோ அது மட்டும் நிலைக்கும். ஆகையால் நாங்கள் எங்களை உம்முடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்து உம்முடைய வேலைக்காய் காத்திருக்க எங்களுக்கு கிருபை தாரும். அடியனோடு இணைந்து ஜெபிக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அப்படி செய்தருளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.